அனைவருக்கும் வணக்கம். சிவானுகிரகம் ஸ்ரீகண்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு இந்த 27 நட்சத்திரங்களுக்கான வீடியோ முடிஞ்சது. அதுக்கான தனவருக்கான பரிகாரங்கள் ஷார்ட்ஸா போட்டுட்டு இருக்கேன். ஒரு சின்னதா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நான் என்னையும் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். என்னுடைய பேர் ராஜகோபாலன். ஐ எம் நாட் அ ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜர். ஆனா அஸ்ட்ராலஜில அதீத ஆர்வம் கொண்டு ஒரு 16 வயசுல கிட்டத்தட்ட ஒரு 350 புக்கு வாங்கி அதை படித்து தெரிந்து கொண்டு கடந்த ஒரு 4.5 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு குரு மூலியமா அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனலா படிச்சு, அதாவது ஒரு குருவை எடுத்து அவர் மூலியமா படித்து அதுக்கப்புறம் ஒரு தனிப்பட்ட ஆர்வத்தினால கற்றுக்கொண்டதுதான் இது வரைக்கும். நான் இதை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கல. ஒரு இதுவா இதை நான் யூஸ் பண்றேன். ஸோ சமீப காலமா கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருக்கிறதுனால என்னுடைய இந்த வீடியோக்களை நான் என்னுடைய ஆராய்ச்சியின் மூலமாக வெளிப்பட்ட கருத்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று என்னுடைய ஆசை. அவ்வளவுதான், வேற வழியா இதுல எனக்கான ஒரு பெரிய இதுன்றது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் அது என்னோட இது. ரெண்டாவது, இந்த நட்சத்திரங்கள் சீரீஸோட இன்ட்ரடக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருவருக்கும் ஜென்ம நட்சத்திரத்துல இருந்து 2, 4, 6, 8, 9 இந்த 5 நட்சத்திரங்கள் மிக நன்மை தரக்கூடிய நட்சத்திரங்கள். சோ 6வது நட்சத்திரம் பாத்தீங்கன்னா தெய்வ அனுகூல நட்சத்திரம் சொல்லுவாங்க. 6வது நட்சத்திரத்தோட பொருட்களையோ நம்ம அந்த நட்சத்திரத்தை அந்த நட்சத்திரத்துக்கான காரியங்களை நாம் செய்யும் போது நமக்கான தெய்வ அனுகூலம் பெருகுகிறது. 6வது நட்சத்திரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்ணலாம்னா, நீங்க ஒரு நல்ல காரியம் செய்தீங்கன்னா அந்த 6வது நட்சத்திரம் நாளில் செய்தீர்கள் உங்களுக்கு அந்த காரியமானது சாதகமா மாறக்கூடிய வாய்ப்பு உள்ளது. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா நேச்சுரலா சேமதாரை 4வதுலயோ 6வதுலயோ ஆரம்பிக்கும் போது உங்களுக்கான நல்ல ஒரு இதுவானது விளங்குகிறது. அதே போல 27வது நட்சத்திரம், உங்களுடைய 27வது நட்சத்திரம் அபிஷேக தாரை என்று சொல்லுவாங்க. அதுக்கு நான் தனியா ஒரு வீடியோ போடுறேன் அபிஷேக தாரை பற்றி. அதுவும் ஒரு கர்ம வினையை நீக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான். அந்த கிரகத்துக்குரிய அந்த நட்சத்திரத்துக்குரிய பொருட்களை யூஸ் பண்ணி நம்ம அபிஷேகம் ஆண்டவனுக்கு செய்யும் போது அதன் பலன்கள் ரெட்டிப்பாங்க. நம்ம இந்த நட்சத்திர சீரீஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு கோடு தான் போட்டிருக்கோம், இன்னும் ஃபுல்லா ரோடு எல்லாம் போட கிடையாது. சோ இப்ப இந்த இதே என்ன பாத்தீங்கன்னா 27 நட்சத்திரத்துக்கும் 64 சிவமுகூர்த்தங்கள்ல ஒரு சிவனோட அவதாரங்களை மேப் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாம் கூடிய ஷார்ட்ஸா போடுறேன். தனவரவு பரிகாரங்கள் நான் கொடுத்தது 1 or 2 லைன்ல இருக்கும். இப்ப நீங்களே அதை யூஸ் பண்ணி இந்த நம்மளோட வீடியோஸ்ல யூஸ் பண்ணி 1வது நட்சத்திரம் உங்களோட நட்சத்திரம், சப்போஸ் உங்களோட நட்சத்திரம் அஸ்வினின்னா நீங்க பரணியோட வீடியோவை பார்த்தாலே உங்களுக்கான தனவரவு பரிகாரங்களை நீங்கள் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். ஓகே, உங்களால எந்த பரிகாரம் முடியுதோ இல்லையோ, தானம் அப்படின்றது சில பொருட்கள் தானத்துக்கான பரிகாரங்கள் சொல்லியிருப்பேன், அதுக்கான நீர்நிலைகள் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்க. இது வரைக்கும் யாரும் அந்த நீர்நிலைகள் எல்லாம் சொன்னதில்லை. நம்ம நெட்ல இது வரைக்கும் எல்லாமே ஒரு புதுமையா போடணும்னு சொல்லி முயற்சி பண்ணி எல்லா வீடியோக்களுமே நம்ம இது வரைக்கும் இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்து அது இல்லாதப்பதான் போடுறோம். ஸோ அதே மாதிரி இந்த ராகுவோட இதுவா இருக்கட்டும், காலசர்ப்ப தோஷம் 12 வகையான தோஷங்களா இருக்கட்டும், ஒவ்வொரு கிரகத்துக்கான கோயில்களா இருக்கட்டும், அதே மாதிரி விதி மதி கதி, இது எல்லாமே இந்த கண்டென்ட்ஸ் அக்ஷய பாத்திரமா இருக்கட்டும், சிவ பூஜா மேடு சிம்பிளா இருக்கட்டும், இந்த மாதிரி பல பதிவுகள். அதே மாதிரி விதியை மாற்றும் கோயில்கள்னு ஒரு சீரீஸ் போடலான்னு இருக்கேன். அதுல சொல்லக்கூடிய கோயில்கள் உங்கள் தலைவிதியை மாற்றக்கூடிய அமைப்பு உள்ளது. அதே மாதிரி கிரகணத்திற்கான கோயில்கள், கிரகண தோஷத்திற்கான கோயில்கள், இதெல்லாம் என்னுடைய பல வருட ஆராய்ச்சியின் விளைவாக பிளஸ் மெயினா 2 பேர்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லணும். திரு சித்தயோகி சிவதாசன் கவி அவர்கள், ஐயா அவர்கள், அவருடைய புத்தகங்கள், அப்புறம் நெல்லைவசந்தன் ஐயாவுடைய புத்தகங்கள், இதே மாதிரி VN நடராஜன் ஐயாவுடைய புத்தகங்கள், இவையெல்லாம் நமக்கு மிக பண்டிட் சேதுராமன் அவரையும் சொல்லக்கூடிய அவர்களுடைய புத்தகங்கள் எனக்கு இந்த விஷயத்துல மிகுந்த ஒரு உதவியா இருக்கின்றன. அவர்களுடைய ரெஃபரன்ஸ் எடுக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இப்ப அவங்களுக்கு மேலாம் தோசை யாராலையும் சொல்ல முடியாது. சோ அவங்கள்ட்ட இருந்து எடுக்கிற ரெஃபரன்ஸை வச்சுதான் நான் இந்த பதிவுகள்ல 90% யூஸ் பண்றேன்.
ஸோ இந்த நட்சத்திர வீடியோஸ்ல உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல போடுங்க. இல்லையா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. என்னோட வாட்ஸ்அப் சேனல்ல என்னுடைய நம்பரும் கொடுத்துருக்கேன். சேனலுடைய இன்ட்ரோடக்ஷன் இதுல என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ அது வாட்ஸ்அப்ல கண்டிப்பா கேளுங்க. உங்களுக்கான டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண நான் ரெடி. எதுவுமே ஒரு மணி மைண்டடா எதுவுமே பண்றதுக்கு என்னோட நோக்கம் கிடையாது. இன்னி வரைக்கும் ஃபியூச்சர்ல எப்படி போதோ அது கடவுளோட கையில. ஸோ அனைவருக்கும் நன்றி. இந்த சீரியஸ் பிடிச்சிருக்கா இல்லையா கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடுங்க. பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இனிமே வரக்கூடிய பதிவுகள் பார்த்தீங்கன்னா எல்லாமே வித்தியாசமான பதிவுகள் தான் வரும். அதே மாதிரி பாவகட்டங்களுக்குள்ள அந்த மந்திரங்கள், ஓகே, பாவகட்டங்களுக்குள்ள மந்திரங்கள் இதுவரைக்கும் யாருமே சொல்லாது. ஒவ்வொரு பாவத்துக்கான மந்திரம் என்னென்ன மந்திரம், என்ன டைப் ஆஃப் மந்திரம் சொல்லணும்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுவரைக்கும் யாருமே அது மாதிரி சொன்னது கிடையாது. சோ இந்த மாதிரி புதுமையான விஷயங்களை இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக ஆவல் கொண்டு உங்களுக்காக இந்த வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கும். நீங்க கண்டிப்பா ஆதரவு தரணும். உங்களுக்கு நட்சத்திர சீரீஸ்ல எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ, அதாவது வாட்ஸ்அப்ல போடுங்க, இல்ல கமெண்ட்ஸ்ல போட்டாலும் நான் பதில் சொல்ல ரெடியா இருக்கேன். மிக்க நன்றி. தொடர்ந்து உங்க ஆதரவு வேணும். கூடிய விரைவில் இந்த சேனல் ஒரு வெற்றிகரமான சேனலாக திகழ வேண்டும் என்று என்னுடைய ஆவல். நீங்களும் அதை உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது கண்டிப்பா முடியாது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் மீ. நன்றி, வணக்கம்.